ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அடிதடி நடந்திருக்கிறது. கோணம் 1. அதிமுகவில் அதிருப்தியாளராக கருதப்படும் செங்கோட்டையன் கலந்து கொண்ட கூட்டத்தில் அடிதடி நடந்திருக்கிறது. கூட்டத்தில் இருந்தவர்கள் நாற்காலிகளை வீசி ரகளை செய்திருக்கின்றனர். இது அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி ஆதரவாளர்கள் செய்த இடையூறாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 2. வழக்கமாகவே அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆங்காங்கே மோதல்கள் நடந்து வருவதை பார்க்கிறோம். எல்லா கூட்டங்களிலுமே கட்சி தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை என்கிற குற்றச்சாட்டே முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததையே இது எடுத்துக்காட்டுகிறது. கோணம் 3. அந்தியூர் ஒன்றிய செயலாளரான பிரவீன் அதிமுக தொண்டர்களுக்கு மரியாதையே இல்லை என்று குற்றம் சாட்டினார். கட்சி அழிந்து வருவதாகவும் தொண்டர்களை நிர்வாகிகள் சுத்தமாக மதிப்பதில்லை என்றும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் அவரை தடுத்து நிறுத்தி அழைத்துச் சென்றனர். அதிமுகவின் உட்கட்சி சண்டை பகிரங்கமாக வெடித்து கிளம்புவது அந்த கட்சியின் பெரும் பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 4. எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைவர்களாக இருந்தபோது யாரை வேண்டுமானாலும் பொறுப்பிலிருந்து மாற்றி விடுவார்கள் என்கிற அச்சம் இருந்தது. அப்போதெல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகழ் பாடுவதில்தான் போட்டா போட்டி இருக்கும். செய்தியாளர்களே கூட்டத்திற்கு செல்கிற அளவுக்கு வெளிப்படை தன்மையும் இருந்தது. இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. கோணம் 5. அதிமுக நிர்வாகிகள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்களா என்பது குறித்து பொதுச் செயலாளர்தான் கண்காணிக்க வேண்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா காலங்களில் ரகசிய அறிக்கைகளை கூட பெற்று கண்காணிப்பார்கள். ஆனால் இப்போது நிர்வாகிகளையே நம்பி கட்சி செயல்படுவதாக அதிமுக தொண்டர்கள் தரப்பில் கொந்தளிக்கின்றனர்.